சொல்றாங்க மீனா கிட்ட, மனோஜையும் ரோகிணியும் சாப்பிட கூப்பிட்டியா? மீனா சொல்றாங்க, அத்தை சாப்பிட வாங்கன்னு எல்லாரும் இருக்கும்போது தானே அத்தை சொன்னேன், சாப்பாடை எடுத்து வச்சுட்டு போய் கூப்பிடு. சொல்றாரு மீனா, அவங்க என்ன 10வது மாடி இல்லையா இருக்காங்க, பசிச்சா வருவாங்க, நீ வா. சொல்றாரு, அவங்க அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கட்டும், நீயும் உட்காருமா. மீனா சொல்றாங்க, பரிமாறத்துக்கு ஆள் வேணாமாங்க, ஒவ்வொருத்தர தனித்தனியாவா எடுத்து போட்டுக்க முடியும், தேவையானத எடுத்து வச்சுக்க. நான்வெஜ் எதுவும் இல்லையா? சொல்லியிருந்தா வெளியே ஆர்டர் பண்ணிருக்கலாம்ல. சொல்றாரு மனோஜ், கடைய வாங்குறதுக்கு ட்ரீட்டா? பெரிய ட்ரீட்டே வச்சுக்கலாம்டா. கோர்ட் ஒண்ணு இருந்துச்சேம்மா. கோர்ட்டா மனோஜ்? கோர்ட்டு கல்யாணத்து போது போட்டிருந்தானே கோர்ட்டு, ஓடி போறதுக்கு முன்னாடி, அந்த கோட்டை கேக்குறான். நீ சொல்றாங்க, அங்கிள் யாராவது இவர்கிட்ட கேட்டாங்களா? நீ எல்லாருக்கும் டப்பிங் பண்றல்ல, இந்த வீட்டுல மனோஜுக்கு டப்பிங் பண்றது ரோகிணி தான். ஏதாவது சொன்னா போதும், இது குரலை கொடுக்க வந்துரும். சொல்றாங்க, முத்துவ சாப்பிடுற நேரமாவது வாய மூடிட்டு இருக்க சொல்லுங்க. கேக்குறாரு மனோஜ், உனக்கு எதுக்கு கோட்டு? கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு போட்டோ ஷூட் எடுக்கணும்ப்பா, உங்களை மாட்டணும்ப்பா, ரோகிணி ஆசைப்படுறா. சொல்றாரு, இது டெய்லர் கடைன்னு நினைச்சிட போறாங்க, வீட்டு ஜாமான் விக்கிற கடைப்பா. என் கடையில என் போட்டோவை மாட்டுறேன், உனக்கு என்ன? நல்லா மாட்டிக்க, என்னை பார் யோகம் வரும்னு எழுதியும் ஒட்டிக்க. மனோஜ் கிட்ட கேக்குறாங்க, என்னைக்கு கடைய வாங்க போறீங்க? அம்மா ஒரு டேட்டை பார்த்து சொல்றேன்னு சொன்னாங்க, நான் ஜோசியர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்டா. ரோகிணி விஜயா கிட்ட சொல்றாங்க, ஆன்டி ஃபர்ஸ்ட் ஷாப்புக்கு என்ன பேர் வைக்கலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம், டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் ஃபைனல் ஆகல. சொல்றாங்க, பொதுவா இந்த மாதிரி பெரிய விஷயம் ஆரம்பிக்கும் போது பெரியவங்க பேர் வைக்கணும்னு சொல்லுவாங்க. மாமா பாட்டி பேர் வச்சா எப்படி மாமா இருக்கும்? சொல்றாரு, நாச்சியார்னா. சொல்றாரு, கேட்கவே எவ்வளவு அற்புதமா இருக்கு. அண்ணாமலை சொல்றாரு, இது எங்க அம்மா பேர் தாண்டா இருக்கும். மனோஜ் ஒத்துக்கணுமே. சொல்றாங்க, பாட்டி பேர் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும், பாட்டியும் சந்தோஷப்படுவாங்க. விஜயா சொல்றாங்க, உன்கிட்ட அதெல்லாம் கேட்டாங்களா? எங்க அம்மா பேர் சொன்னா விஜயா உனக்கு பொறுக்காதே. இதுரா மனோஜ், உனக்கு பிடிச்ச மாதிரியே பேர் வச்சுக்கோ. சொல்றாரு, பேர் வைக்கிறதாடா முக்கியம், நல்ல கடை நியாயமான கடைன்னு பேர் எடுக்கணும்டா, அதுதான் முக்கியம். சொல்றாங்க, என் பிள்ளைக்கு இருக்க திறமைக்கு அவன் நல்ல பேர் எடுப்பான், யாரும் எதுவும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீ சொல்றாங்க, ஆன்டி நாங்க நல்ல பேரு நாங்களே யோசிச்சுக்கிறோம் ஆன்டி. நீ சொல்றாரு, கடை ஓப்பனிங் நல்ல பெரிய ஆளை வச்சு கடையை திறக்கணும்டா. மனோஜ் சொல்றாரு, அதுக்காண்டியாவது பாட்டியை வச்சு ஓபன் பண்ண சொல்லுங்க, நல்லா வாழ்ந்தவங்க கையால ஆரம்பிச்சு வச்சா கடை நல்லா வரும். மனோஜ் சொல்றாரு, அத ஷோரூம் திறக்கிற அன்னைக்கு பாத்துக்கலாம், இப்ப பேரை முடிவு பண்ணுவோம். சொல்றாங்க, அப்பனா பேரே இனிமேட்டு தான் யோசிக்கணுமா? நீங்க முடிவு பண்ணிருப்பீங்கல்ல நான் நினைச்சேன். நாமல சொல்றாரு, பேரு வைக்கிறதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க, நீ சாப்பிடுற வேலையை மாத்திரம் பாரு விஜயா. மனோஜும் ரோகிணியும் அவங்க ரூம்ல போய் டிஸ்கஸ் பண்றாங்க பேரை. அம்மா சொல்ற மாதிரி உங்க அப்பா பேரே வச்சுட்டா அதுக்கு உண்மையாவே அவர் கொடுத்துருக்கணும்ல காசு. ஆனா ரோகிணி கடைக்கு ஜீவா பேரு தான் வைக்கணும் சொன்ன மனோஜ். காசு கொடுத்தா ரோகிணி, இன்னும் அவளை மறக்கல இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போற பிசினஸுக்கு உன்னோட எக்ஸ்பயர் வைக்கணும்னு சொல்ற, நீ விளையாட்டா சொன்ன. ஆன்டி பேரையே கடைக்கு வச்சிடலாம். கதவுக்கு பின்னாடி இருந்து ரெக்கார்ட் பண்றாரு போன்ல. எனக்கு என்னமோ அம்மா பேர் வைக்க வேணான்னு தோணுது ரோகிணி. மனோஜ் அப்படி சொல்ற, பேரு தான் பார்லருக்கு வச்சோம், பேரு பாதியிலே போயிருச்சு. பிரான்சைசிக்கு கொடுத்தது மனோஜ், அதனாலதான் போயிருச்சு. அப்புறம் இல்ல ரோகிணி, முத்துவும் அவன் பூக்கடைக்கு அம்மா பேரு தானே வச்சான், கடைய கார்பரேஷன்காரன் அப்படியே தூக்கிட்டு போயிட்டான். அதான் சொல்றேன் ரோகிணி, அம்மா பேரு லக்கி இல்ல. மனோஜ் அப்படி சொல்ற, ஆன்டி உன் மேல எவ்வளவு அஃபெக்ஷனா இருக்காங்க, நீ அம்மாவுக்கு என் மேல பாசம் இருக்கு, நான் இல்லன்னு சொல்லல, அது வேற விஷயம். பேரு வச்சு 2 விஷயம் பாதியிலே போயிருச்சே, அதனாலதான் சொல்றேன், பேரு வேண்டாம். தொழில் அதிபர்னு கேட்டுட்டு மனோஜ் ரூமுக்கு வர்றாரு. முத்து என் ரூமுக்கு வந்திருக்க? வர வேண்டிய அவசியம் வந்துருச்சு, என்ன பண்ண சொல்ற? கடைக்கு என்ன பேர் வைக்க போறீங்க, முடிவு பண்ணியாச்சா? முத்து பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னும் செட் ஆகல. நல்ல பேரா நான் ஒண்ணு சொல்றேன் கேளு, சாலே உன் கடை ஆகா ஓகோன்னு போயிரும். ரோகிணி கேக்குறாங்க, என்ன பேரு? சொல்றாரு விஜயா. அம்மா பேரா முத்து? உன் கடைக்கு அம்மா பேரு தான் வைக்கிற. என்ன பேரு வைக்கணுங்கிறது எங்க இஷ்டம். மனோஜ் அம்மா பேரு தான் வைக்கிற, அது ஏன் இஷ்டம். எங்க கடைக்கு நீ சொல்ற பேரு எதுக்குடா வைக்கணும்? மனோஜ் வச்சுதான் ஆகணும், விஜயாங்கிற போர்டு இருக்கணும், அதான் ஏன் முடிவு, இத நீ ஆர்டரா கூட எடுத்துக்கோ. சொல்றாங்க, முத்து என்ன இங்க வந்துகிட்ட அடாவடித்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, எங்க கடைக்கு நாங்க நினைக்கிற பேரு தான் வைப்போம், எங்க அப்பா கொடுத்தது, மனோஜுக்கு உயிர் எங்க அம்மா கொடுத்தது,
யாரு இல்லன்னு சொன்னா உனக்கு தேவையில்லாத விஷயம். வீட்டுல யார பிடிக்கும்னு கேட்டா தூக்கத்துல கூட எந்திரிச்சு சொல்லுவாங்க மனோஜ்னு. உன் மேல நிறைய பாசம் வச்சிருக்காங்கடா, கனவெல்லாம் உன் மேலதான் இருக்குது. என்னடான்னா அம்மாவை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க. அம்மா மேல நானும் தான் பாசமா இருக்கேன். உன் பாசத்தை நீயே கேளு. நீ அம்மா மேல வச்சிருக்க பாசத்தை இந்த ரெக்கார்டிங் மூலியமா காட்டியிருக்கேன் பாத்தியா? நீ சொல்றாங்க முத்துக்கிட்ட, உங்களுக்கு மேனஸ் இல்லையா? 2 பேர் தனியா பேசுறப்ப எதுக்கு ரெக்கார்ட் பண்றீங்க? அதையும் போட்டு வேற காட்டுறீங்க. மேனஸ பத்தி இவன் பேசுறான், அம்மா பேரு ராசி இல்லைன்னு சொல்றான். வீட்டுல நிறைய தப்பு பண்ணிருக்க மனோஜ். எல்லா ட்ரிப்பும் காப்பாத்துனது அம்மா தான். நீ அப்பா பணத்தை எடுத்துட்டு போனப்ப உன்னை அடிச்சு வரட்டலான்னு நான் யோசிச்சேன். அப்பையும் காப்பாத்துனது அம்மா தான். தாண்டி அவ்வளவு அழுது சத்தியம் பண்ணிட்டு உள்ள உன்னை கூட்டிட்டு வந்தாங்க. என்னடானா அவங்க பேர் ராசி இல்லைன்னு சொல்ற? அது இல்லடா, அந்த பேரு வச்சு எதுவும் சரியில்லடா. பார்லருக்கு பேரு போச்சுன்னா அது காரணம் உன் பொண்டாட்டி. எங்க கடை போச்சுன்னா யாரோ வகுத்தறிச்சல்காரங்க செஞ்ச வேலை. அம்மா பேர் வச்சதுதான் காரணம்னு சொல்ற? நீ எல்லாம் படிச்சவன் தானடா மனோஜ். அவங்க கிட்டே இந்த ஆடியோவை போட்டு காமிச்சு ராசி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிடலாம் வா. அம்மாவோட மொத்த பாசத்தையும் உன் மேல வச்சிருக்காங்க, அதனால உனக்கு அந்த அருமை தெரியல. இந்த பாசத்துக்காண்டி ஏங்குறவனுக்கு தான் அந்த வலி என்னன்னு தெரியும். மேல உள்ள பாசத்துல 5% வச்சிருந்தா கூட முத்து உயிரே கொடுத்துருப்பான்டா. மனோஜ் அம்மா கேட்கட்டும், அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். நீ சொல்றாங்க அவங்க வேற என்னமோ நினைச்சு சொல்லிட்டாரு, அதனால ஆன்டி மேல பாசம் இல்லைன்னுலாம் நினைச்சிடாதீங்க முத்து. நான் சொன்னேன்ல ஆன்டி பேரையே வைக்கலான்னு. வேற ஆப்ஷனே கிடையாது, அந்த பேர் தான் வச்சு ஆகணும். ரோஹிணிக்கு உள்ள பாசம் கூட உனக்கு இல்லையே மனோஜ். அவங்க நல்லா வாழ்ந்து 3 பிள்ளைய பெத்தெடுத்திருக்காங்க. நம்ம 3 பேரும் நல்லா தானே இருக்கோம். வையி நல்லா இருக்கும் கடை. இந்த ஆடியோ நான் வச்சுக்கிறேன் சொல்றாங்க முத்துக்கிட்ட. உங்க அண்ணனே அத்தை பேரை கடைக்கு வைக்க கூடாதுன்னு சொல்றாரு. அத்தை பேரு தான் வைக்கணும்னு ஸ்ட்ரிக்டா போய் சொல்லிட்டு வர்றீங்க. நினைச்சாதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மீனா அம்மா பாசமா ஒரு பார்வை கூட பாக்குறது இல்ல. 2 பேரையும் எப்படியாவது வெளியே அனுப்பணும்னு தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் அத்தைக்கும் என்ன பிரச்சனைன்னு பல ட்ரிப்பு யோசிச்சு பாத்திருக்கேன். உங்களுக்கு நம்ம பாட்டி ஊருக்கு போறப்ப அத்தைய பத்தி நீங்க பேசுனீங்க. இப்பயும் அத்தை உங்க மேல பாசம் வைக்காத பத்தி பேசுறீங்க. வெளிப்படையா அதை நீங்க காமிச்சுக்கிறதே இல்ல. 2 பேத்துக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? அம்மாவுக்கும் தன்னோட குழந்தைய பிடிக்காம போறது கிடையாது. சின்ன வயசுல அத்தை உங்க மேல பாசமா தான் இருந்திருப்பாங்க. என்னதாங்க நடந்துச்சு? நிம்ல மீனா ஒரு காஃபி எடுத்துட்டு வா. இந்த விஷயத்துக்கு எதுவுமே இல்ல, பேச வேண்டிய அவசியமும் இல்ல. நீ தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்ல, என்கிட்ட சொல்லுங்க. இல்ல மீனா, ஆனா முத்து என்னை நீங்க பொண்டாட்டியே ஏத்துக்கலன்னு நான் நினைக்கிறேன், அதனாலதான் சொல்ல மாட்டேறீங்க. மீனா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சில விஷயங்கள்லாம் பேசாம விடுறதுதான் அவங்க வாழ்க்கைக்கு நல்லது. நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். அவர் ரூமுக்கு போறாரு. அப்ப ஸ்ருதி ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்ன ட்ரெஸ் ஸ்ருதி? உன் ட்ரெஸ் தான் ரவி, இதை எதுக்கு நீ எடுத்து போட்டிருக்க? உனக்கு ட்ரெஸ்ஸே இல்லையா? உடனே பார்த்தேன் இந்த ட்ரெஸ் இருந்துச்சு, போட்டும் பார்த்தேன், நல்லா தான் இருக்கு. இது எதுக்கு ஸ்ருதி ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்க? 2 கபோர்ட் நிறைய இருக்கு. அப்பனா நீ அந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்க ரவி. உன் மேல லவ் இருக்கிறதுனால நான் உன் ட்ரெஸ்ஸ போட்டேன். என் மேல லவ் இருந்துச்சுன்னா நீ இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கோ. ரவி ஸ்ருதியோட ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வராங்க. ரவி சொல்றாங்க ரவி கிட்ட, நம்ம வீட்டு கிச்சன் இருக்குல்ல, அங்க போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. உருகுவேயின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.